தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/6/2016 திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 7:15 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கும் பௌர்ணமி தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லி வைத்த நல்ல கருத்துக்கள், முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே தொடர்ந்து சில கருத்துக்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். பொதுவா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் எழுந்தவுடனே இந்த பழைய கஞ்சி சாதம் இருக்கு இல்லையா, அந்த பழைய கஞ்சி நீர் இருக்கு, அந்த நீராகாரத்தை நீ குடிக்க வேண்டும், உடலுக்கு நல்லது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த காலத்திலே எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி எல்லாம் வந்துருச்சு. பல மாதிரி நாகரிகமான உணவுகள் வந்ததுனாலே யாருமே அந்த கஞ்சி தண்ணீரை குடிப்பதில்லை. அந்த கஞ்சி தண்ணீரிலே புளிப்பு சத்து, பலவிதமான சத்துக்கள் எல்லாம் இருப்பதனாலே உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டுகிறது, சுறுசுறுப்பு தருகிறது, ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீராக்குகிறது. இன்றைக்கு இந்த விஞ்ஞானம், அமெரிக்க விஞ்ஞானமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. பழைய கஞ்சியை சாப்பிடுங்கள் சொல்றாங்க. இதை முன்னாலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆற்று நீர் பித்தம் போக்கும், அருவி நீர் வாதம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும்னு சொல்லி வச்சாங்க. ஆற்று நீர்ல குளிச்சோம் அப்படின்னா பித்தம் போயிருமா, பித்தம் தலையில இருக்கக்கூடிய பித்தம் போகுமா. அருவி நீர் இருக்கு இல்லையா, அதுல குடிச்சா வாதம் போயிடும். குற்றால அருவியில போய் பல பேர் குளிப்பார்கள். வாத நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வாதம் போக்குகிற ஆற்றல், மேலேந்து வரக்கூடிய அந்த மருத்துவ மூலிகைகளை சேர்ந்து வருகிற அந்த நீர் வந்து விழுகின்ற பொழுது, அதில் தலையிலே விழுகின்ற பொழுது அதன் மூலமாக பலவித மாற்றங்கள் உடலிலே ஏற்படுகிறதாம். ஆகையினாலே அந்த வாதம் போக்குமாம். ஆனால் இந்த சோற்று நீர் அந்த இரண்டுமே போக்கிவிடும். அப்ப உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுவது இந்த வடி நீர். அதாவது நாம் மறுநாள் காலையில் குடிக்கக்கூடிய அந்த நீராகாரம், முதல் நாள் தண்ணீர் ஊற்றி வைத்து சாப்பிடுகிற நீராகாரம். இப்படி சொல்லி வைத்த அந்த முன்னோர்கள் சில பழக்க வழக்கங்களையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதிகாலையிலேயே வலதுபுறமாக திரும்பி படுக்கையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். மொத்தம் 51 கருத்துக்கள், முத்தான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முதல் கருத்து, அதிகாலையில் எழுந்திருக்கின்ற பொழுது வலதுபுறமாக திரும்பி படுக்கையிலிருந்து எழுந்திருக்கணும். அப்பதானா அன்றைக்கு முழுவதும் நமக்கு நல்லது நடக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், வலம் என்றால் வெற்றி. எப்பவுமே வலதுபுறம் தான் போகணும், வலது கையினால எதுவுமே செய்யணும் அப்படிம்பாங்க. சில பேர் இடது கையினால ஒரு பொருளை கொண்டு போய் வச்சா மறதி வந்துடும். நாளைக்கு அந்த பொருள் எங்கே வச்சோம்ங்கிறது மறந்து போயிடும். அதை இடது கையினால வைக்காத, வலது கையினால வைன்னு கண்டித்து சொல்லுவாங்க பிள்ளைகளை. அப்படி வலம் என்றால் வெற்றி. வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் காலையில நம்ம படுத்திருக்கிறவங்க, படுத்திருக்கிற பொழுது நிமிர்ந்து நேராக படுத்திருக்கிறோம். அப்படி படுத்திருக்கிற பொழுது காலையிலே அதிகாலையிலே வலதுபுறமாக திரும்பி படுக்கையிலிருந்து எழுந்தால் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கருத்து, எழுந்திருச்ச உடனே சில பேர் காப்பி இருக்கா, காப்பி இல்லையா, பால் வந்துருச்சா, பால் வரல, அது இல்லை இது இல்லைன்னு இந்த நெகட்டிவ் உச்சரிப்பு சொல்லக்கூடிய நிலையிலேயே இன்றைக்கு இருக்கிறது. பெட் காப்பி சாப்பிடுவர்கள் இன்னமா காப்பி கொண்டுகிட்டு வரல அப்படிம்பாங்க, அவங்க காப்பி இன்னும் போடல அப்படிம்பாங்க, இன்னும் பால் வரல அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் அந்த எதிர்மறை சொற்கள் இல்லாமல் எழுந்திருச்ச உடனே தெய்வ பெயரை உச்சரித்துக் கொண்டே எழுந்திருக்க வேண்டும். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்க சொல்லி எழுந்திருக்கலாம். சின்ன குழந்தைகள் பேசத் தொடங்குகின்ற பொழுது படுக்கையில படுத்திருக்கும், பக்கத்திலே செட்டிநாட்டிலே அந்த தாய்மார்கள் எல்லாம் படுத்திருக்கிற பொழுது அவர்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். செட்டிநாட்டு ஆட்சிமார்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அதிகாலையிலேயே ஒரு 5 மணிக்கு அந்த பிள்ளை விழித்துக் கொண்டு விடும். விழித்துக் கொண்டு கத்தும் அல்லது சிரிக்கும். உடனே அவர்கள் சொல்வார்கள், பொழுது எப்ப விடியும், பூ எப்ப மலரும், சிவன் எப்ப வருவார், வரம் எப்ப தருவார் என்று சொல்வார்கள். அந்த பிள்ளை அப்படியே சிரித்துக் கொண்டே இருக்கும், சினுங்கிக் கொண்டிருக்கும். கொஞ்ச நேரத்திலே 5:30 மணி ஆகின்ற பொழுதெல்லாம் பொழுது விடிந்துவிடும். ஜன்னல் வழியாக அந்த கதிர்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். உடனே சொல்வார்கள், பொழுது இப்ப விடியும், பூ இப்ப மலரும், சிவன் இப்ப வருவார், வரம் இப்ப தருவார் என்று சொல்வார்கள். அப்படி தெய்வ பெயரை உச்சரித்துக் கொண்டே எழுந்தால் அன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையும். இப்படியெல்லாம் பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, எழுந்தவுடனே பூமியை தொட்டு வழிபட வேண்டும். எதற்கு என்பதை பற்றி நான் அடுத்த நிகழ்விலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தெய்வ வழிபாடுகளால் திருப்தி காண வேண்டிய நாள். திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். எதையுமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து கவலைப்படுவீர்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகி போகலாம். காரணம், இன்றைக்கு சந்திராஷ்டமம். காலை 7:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. 8லே செவ்வாய் சனியின் சேர்க்கை இருப்பதனாலே உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள்.
விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டை நீங்கள் ஆனந்தம் காண வைப்பதற்கு அறிகுறியாக காலையிலேயே நீங்கள் திங்கட்கிழமை என்பதால் சிவாலயத்திற்கு சென்று சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளை காணுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே உங்களுக்கு இன்றைக்கு உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படலாம். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அது மட்டுமல்ல, பண விரயங்கள் அதிகரிக்கும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்ய இயலாது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாகலாம். கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள். இவ்வளவு பலன்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் அம்பிகையை வழிபட்டால் ஓரளவாவது இன்பங்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் கிடைக்கும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்தபடியே இலாகா மாற்றங்களை காண்பார்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள். சகோதரர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அந்நிய தேசத்திலிருந்தும் அனுகூல தகவல்கள் வரலாம். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உதிரி வருமானங்களும் வந்து சேரலாம். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சொத்து சேர்க்கை உங்களுக்கு உறுதியாகும். 10லே சூரியன் இருப்பதால் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சிக்கல்களில் இருந்து விடுபடும் நாள். செலவிற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து வரும் செய்தி அனுகூலமாகவே இருக்கும். புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நண்பர்கள் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொடுப்பார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அம்பிகை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீடு வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். தங்கம் வெள்ளி போன்றவைகள் வாங்குவதிலும் தனிக்கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:15க்கு மேல் ஜென்மராசியில் சந்திரன் உலா வரப்போகின்றார். எனவே திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். இல்லம் தேடி நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். 8லே மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோ மனம் மாறும் நாள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்து தொழில் வளர்ச்சிக்கு வித்திடுவார்கள். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். மதிப்பு மரியாதையும் உயரும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வியாபார விரோதங்கள் விலகும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து சேரும். காலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவே இருக்கும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள்.
பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை திங்கள் என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.